துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழியின் வீட்டிற்கு சென்று வாழ்த்து பெற்றார். முன்னதாக கிரீஸ்வேஸ் சாலையில் உள்ள வீட்டிற்கு சென்ற அமைச்சர்கள் மதிவேந்தன், கீதா ஜீவன், பெரிய கருப்பன், அன்பில் மகேஷ், எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து சென்னை சிஐடி நகர் வீட்டிற்கு சென்ற உதயநிதி அங்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கனிமொழி எம்பியிடம் வாழ்த்து பெற்றார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன், அருள்நிதி, இயக்குநர்கள் வெங்கட் பிரபு, மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்தியுள்ளனர். கோட் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனாவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்பது கட்சிக்கு பெரும் பலம் என கனிமொழி சோமு எம்பி தெரிவித்தார். பவழ விழாவை முடிச்சிருக்கிற தருவாயில் எங்களோட இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்னைக்கு துணை முதல்வர் பொறுப்பேற்கிறாங்க. இது உண்மையிலேயே கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக நாங்கள் பார்க்குறோம். எல்லா இளைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். நாளைக்கு 100வது வருஷத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும் போது இது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும். முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் துணை முதல்வர் உதயநிதி அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி, துணை முதல்வர் பதவி என்பது வெறும் பதவி கிடையாது, கூடுதல் பொறுப்பு என நெகிழ்ச்சியாக தெரிவித்தார். கண்டிப்பாக ஒரு பதவி கிடையாது, கொடுக்கப்பட்டது ஒரு கூடுதல் பொறுப்பு. நிறைய பேர் நேற்று இரவுலேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அந்த விமர்சனங்களுக்கு பதில் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏற்கனவே இந்த அமைச்சராகி பொறுப்பாக இப்போ இந்த 2 வருடங்களாக என்னோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்னும் ஒரு கூடுதல் பணி தான். இனியும் தலைவருடைய வழிகாட்டின் பேரில் மூத்த அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்ய எனக்கு நம்பிக்கை இருக்குது. வருகின்ற விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். நான் உள்வாங்கிக் கொண்டு என்னுடைய பணிகளை அதன்படி சிறப்பாக அமைச்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி. துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பெரியார் திடலில் திக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் இல்லத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பாட்டி தயாளு அம்மாளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.